மைவி3 உறவுகளுக்கு வணக்கம். என்னங்க எல்லாரும் விட்ரோ வாங்கி சூப்பராக சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு முதல்ல பிப்ரவரி மாதத்தில் வர வேண்டிய பேமெண்ட்டை மார்ச் மாதத்தில் கொடுக்காம நமக்கு மைவி3 என்ன பண்ணாங்க, ஸ்டாப் பண்ணாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு பேமெண்ட்டுன்னாங்க. அப்புறம் எலெக்ஷன்னு முடிஞ்சு என்ன சொன்னாங்க, ரிசல்ட் வர வரைக்கும் பேமெண்ட்டுன்னாங்க. ரிசல்ட்டு முடிஞ்சு இப்போ பதவி ஏற்பு விழா முடிஞ்சு நமக்கு என்னாச்சுங்க, ஜூன் இப்போது 10 தாண்டி போயிட்டுருக்கு. ஆனால் யாருக்கும் பேமெண்ட் வந்த பாட்டை காணோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்ருக்கீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது மைவி3 பற்றி நிறைய அப்டேட் நடந்துகிட்டே இருக்குது. அவங்கெல்லாம் குழுவாக உட்காந்து ஜூம் மீட்டிங்லேயும் அப்புறம் டெலிகிராமுடைய லைவ்லேயும் உட்காந்து பயங்கரமாக டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு, நிறைய மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. அந்த மெசேஜில் நமக்கு ஒரு 8 விதமான அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது இனிமேல் யார் அப்படின்னா ஓப்பன் மெம்பரையும் பிஎம் மெம்பரையும் மட்டும்தான் அவங்களுடைய ஃபோக்கஸ். ஏன்னா அடுத்த கம்பெனிக்கு வருமானம் உள்ளே வரணும் அப்படின்னா ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண நீங்கள் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க, உங்களால் இனி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்களுக்கு அடுத்தது தேவை யாருன்னா, அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது, அவங்க டார்கெட் யாருன்னா ஓஎம் மெம்பரு, அப்புறம் பிஎம் மெம்பர். இவங்க தான் அவங்க பிளான் பண்ணுறது. ஓப்பன் மெம்பரையும் பேசிக் மெம்பரையும் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம மைவி3 அந்த எம்டி ஒரு வீடியோ வரும். எப்போ வரும், அவருடைய எம்டியோடைய வீடியோ எப்போ வரும், என்ன அப்டேட் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. அவர் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு இந்த தகவலெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான இதெல்லாம் ஒன்று தான் கிட்டத்தட்ட. ஆனால் இருந்தாலும் எம்டி கடைசியாக சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த கூகுள் மீட்டில் அப்புறம் டெலிகிராமுடைய லைவ் மீட்டில் எல்லாம் அவங்களுடைய ஸ்டோர் ஓனர்ஸ் நிறையா இடத்துல ஸ்டோர் எக்ஸ்பி இருக்கிறாங்க. நிறைய இடத்துல ஸ்டோர் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டோருக்காக பொருளெல்லாம் வாங்கி போட்டு உட்காந்துட்ருப்பாங்க இல்லையா, வியாபாரம் ஆகுன்னு அவங்க. அப்புறம் சேர்மேன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்க எல்லாருமே இந்த புது அப்டேட்டை அவர்களே பார்த்து புலம்புறாங்க. அவர்களே கதறதை பார்க்க முடியுது. இப்படிலாம் இருந்தால் எப்படி மெம்பர்ஸ் உள்ளே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குமுறல் கதறல் இதெல்லாம் உள்ளே நடந்துகிட்ருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல் வந்துட்டுருக்கு. அதில் பாருங்களேன், அவங்க ஓஎம் மெம்பர் தான் அவங்களுடைய டார்கெட்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டீட்டில் அவங்க எம்டி அவர்கள் போட்ட மெசேஜில் அவங்க சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, அதை நான் படிக்கிறேன். மைவி3 உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா? இனிமேல் மைவி3 குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நன்றாகத்தான் இருப்பீர்கள். இது என்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நான் மட்டும் வைத்தால் போதாது, மைவி3 ஆட்ஸ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் என்ன பண்ணணும், இந்த நம்பிக்கையை வைக்க வேணும். எப்படி என்றால், நான் மட்டும் பணக்காரனோ லட்சாதிபதியோ கோடீஸ்வரனோ ஆக வேண்டும் என்பதெல்லாம் நம்மை நம்பி, அதாவது நான் மட்டுமே பணக்காரனோ கோடீஸ்வரனோ ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்மை நம்பி சேர்ந்தவர்களும் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நாம் அனைவரும் என்ன பண்ணோம், கருத வேண்டும். அப்படி ஒவ்வொருவரும் நினைத்து அவர்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல நாம் ஒரு வழிகாட்டியாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். பார்த்தீங்களா, அது என்னன்னா, நீங்கள் இன்னொருத்தங்களை உயர்த்தணும், இன்னொருத்தங்களை பொருளாதார ஃப்ரீடம் கொடுக்கணும், பொருளாதாரத்தில் அவங்க மேன்மை அடைய வைக்கணும். அப்படின்னா மறைமுகமாக என்ன, அவங்க வீடு வீடாக போங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாரையும் மைவி3 சேர்றதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தான் அவங்களுக்கு டூலு. அவங்க இடத்துல ஜாலியாக உட்காந்துக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு காக்கா கடி கடித்து குரோம் மெம்பருக்கா என்னங்க ஒரு கமிஷன் அப்படின்னு போட்டால் அந்த கமிஷனுக்காக மக்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லா இடத்தையும் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுடைய சர்க்கிள் சொந்த பந்தம் எல்லாருக்கிட்டையும் போய் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இவ்வளோ வருமானம் இருக்குதுங்க, இப்படி இருக்குங்க அப்படி இருக்குங்கன்னு இவங்க போய் தன்னை போல் மார்க்கெட் பண்ணுவாங்க. அப்படி மார்க்கெட் பண்ணனா தானே வருமானம் வரும். அப்போது ஒவ்வொருவரும் நினைத்து அவர்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லணும். எப்படி, அவங்க எல்லாரையும் பணக்காரனாகணும்.
நாம் ஒரு வழிகாட்டியாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். பாருங்கள், நம்ம அவங்களெல்லாம் பொருளாதாரத்தில் உயரத்துக்கு நாம் ஒரு வழிகாட்டியாக கண்டிப்பாக இருக்கணுமா. அவர்கள் மேன்மை அடைந்தால் நாம் ஒருபடி மேலே வர முடியும். ஆகையால் இந்த நிறுவனத்தின் செயல்பாடுகள் நம்மை இனிவரும் காலங்களில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் அடைய இந்த நிறுவனம் நமக்கு மிகவும் துணையாக இருக்கும். யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் அச்சமும் வேண்டாம். இனிவரும் காலங்களில் உங்களை உயர்த்தப் போவது OM மற்றும் BM ரீபர்ச்சேஸ். ஆகையால் நீங்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் நம் நிறுவனத்தின் இலவச திட்டத்தில் இணைய வைத்து மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடைய வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பார்த்தீங்களா என்ன சொல்கிறாங்க? அதாவது இனிவரும் காலங்களில் நமக்கு உங்களை, அதாவது யாரை உயர்த்துறது, கம்பெனியை உயர்த்துறதெல்லாம் இல்லை, உங்களை உயர்த்துறதே யார் அப்படின்னா OMBM மெம்பர் தான் உங்களை உயர்த்துவாங்களா. ஏன்னா OMBM மெம்பர் மூலிமா தான் கம்பெனிக்கு என்ன வரும், பைசா உள்ளே வரும் இல்லையா. ஸோ கம்பெனிக்கு துட்டு உள்ளே வரணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பணம் போட்டவங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு பிரயோஜனமும் அவங்களால கிடையாது. அவங்களுக்கு நம்ம தான் கையிலேருந்து பணம் கொடுக்கணும், நமக்கு அவங்களால எந்த பெனிஃபிட்டும் அடைய முடியாது. அப்போது OMBM மெம்பர் வந்து அவங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு உள்ளே போட வைக்கணும். அவங்க தான் இன்னும் பணமே உள்ளே போடலையே. அப்போது அவங்க தான் எனக்கு உயர்த்துவாங்க அப்படிங்கிறத சொல்லலை, எல்லாமே உங்களுக்கு தான். நான் பாடுபடுறதே யாருக்காக, இது மக்கள் நிறுவனம் இல்லையா, மக்களுக்காக நான் அயராது உழைத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தானே அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறாரு. அப்போ சொல்கிறார் பாருங்க, தெளிவாக சொல்கிறாங்க. இதான் நம்ம சொன்னோம், OM மெம்பரே ஜாக்கிரதையாக இருங்க, BM மெம்பர் எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா அவங்க பாருங்கள், அடுத்தது வந்து சில்வர் மெம்பர் கூட வேண்டாம், கோல்டு மெம்பர் கூட வேண்டாம். கோல்டு மெம்பர், சில்வர் மெம்பரில் வந்து உங்களை உயர்த்த மாட்டாங்க, கோல்டு மெம்பர்ஸ் உங்களை உயர்த்த மாட்டாங்க, டைமண்ட் மெம்பர்ஸ் உயர்த்த மாட்டாங்க, குரோம் மெம்பர்ஸ்லாம் உயர்த்த மாட்டாங்க. உங்களுக்கு உயர்வு கொடுக்குறது யார்? OM மெம்பர் தானா, BM மெம்பர் தானா? இதை தான் நம்ம வந்து ஆரம்பத்திலே சொன்னோம். அவங்க டார்கெட் பண்ணுறது OM மெம்பருக்கு தான் டார்கெட் பண்ணுறாங்க. OM மெம்பருக்கு எடுத்த உடனே பணம் ஃபஸ்ட்டு ஒரு வாரத்தில், BM மெம்பருக்கு அடுத்த ஒரு வாரத்தில் பணம். ஏன் அப்படின்னா அவர்களுக்கு வந்து இப்போது OM மெம்பரை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஏன்னா OM மெம்பருக்கு வந்து இப்போ நிறையா ஆல்ரெடி பேசி வச்சுருப்பாங்க. இந்த இஷ்யூ வரல அப்படின்னா நிறையா OM மெம்பர்லாம் குரோ மெம்பராக மாறி இருப்பாங்க, BM மெம்பர்லாம் என்ன இருப்பாங்க, குரோ மெம்பராக மாறி இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, விட்ராவத்தூரம் தூக்கி முதல்ல அவங்களுக்கு கொடுக்கலாம். யாருக்கு? ஃபஸ்ட்டு OMக்கு, அப்புறம் BMக்கு, அப்புறம் தான் யாருக்கு கொடுக்குறது அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம். மற்றவங்கெல்லாம் விட்ரா போடாதீங்க, MD சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா. அதுதான் இப்போ வந்து அப்பட்டமாக தெரியுது அவங்களுடைய டார்கெட்டு யார் அப்படின்னா, அவர்களுடைய டார்கெட்டு முழுக்க OM மற்றும் BM மெம்பரே. அடுத்து பாருங்கள், முக்கிய குறிப்பு, MD கூறியது போல் இம்மாதத்தின் இறுதிக்குள் நமக்கு கிடைக்க வேண்டிய தொகை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த விதமான பயமும் வேண்டாம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறுவனம் எந்த அளவிற்கு உண்மையாக நடந்து கொள்கிறதோ அதைவிட நாமும் பல மடங்கு உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். குடும்ப உறவுகளே, ஜூலை தொடக்கத்தில் நம் நிறுவனம் நடப்பில் கொண்டு வரும் புதிய நிபந்தனைகள் அனைத்தும் நம் நலனுக்காகவே. அதாவது என்ன, ஜூலை தொடக்கத்தில் நம் நிறுவனம் கொண்டு வரும் புதிய நடவடிக்கைகள் அனைத்தும் நம் நலனுக்காகவே. நமது நிறுவனம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு தங்குதடையின்றி இயங்க வேண்டும் என்றால் நாம் கட்டாயம் நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டும். இல்லைன்னா என்ன வராது, ஒன்றுமே வராது. ஏன்னா நிபந்தனைகள் என்ன அப்படின்னு அடுத்தது சொல்கிறேன் பாருங்கள். கட்டாயம் நம்ம என்ன பண்ணணும், நிபந்தனைகளை நாம் வந்து பின்பற்றணும். எப்போ நிறுவனம் வாழ்நாள் முழுவதும் தலையங்கி இயங்கணும் அப்படின்னா நாம் நிபந்தனைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். அதில் வந்து அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது கூட கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், நமது நிறுவனம் வாழ்நாள் முழுவதும் தங்குதடையின்றி இயங்க வேண்டும் என்றால் நாம் கட்டாயம் நிபந்தனைகளை பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். இதை வந்து பின்பற்றி ஆகணும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அனைவரும் நம்பிக்கையுடனும் அப்புறம் துடிப்புடனும் புரிதலுடனும் செயல்படுங்கள். நன்றி. நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். பார்த்தீங்களா, எங்கே சுற்றி
கடைசியில் எங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்களா? ஸோ நீங்கள்லாம் க்ரோம் மெம்பர்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை. மற்ற அடுத்தடுத்து க்ரோம் மெம்பருக்கு மேலே உள்ளவங்க யாரும் சில்வர் மெம்பர் வரைக்கும் உள்ளவங்க கூட தேவையில்லை. அவங்களுக்கு தேவை இப்போது புதிதாக பணத்தை உள்ளே போடக்கூடிய ஆட்கள் மட்டுமே தேவை. ஏன்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி யார் மூலிமா வருமானம் வரும்? வருமானம் யார் மூலிமா வருமோ அவங்கள தானே கவனிச்சாகணும். இப்போ நீங்களாம் தேவையில்லாத ஆள், உங்கள் மூலிமா பைசா பிரயோஜனம் கிடையாது. க்ரோம் மெம்பருக்கு நீங்கள் எவ்வளோ போட்டிருந்தாலும், குடும்ப மெம்பருக்காக நீங்கள் எவ்வளோ இது வரைக்கும் எத்தனை ஐடியா எடுத்திருந்தாலும், எத்தனை பேக்கேஜில் வந்து குடும்பத்தில் உள்ளவங்களாம் மேலே கீழே எல்லாத்தையும் நீங்கள் போட்டிருந்தாலும் உங்களால் கம்பெனிக்கு இனிமேல் ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. புதிதாக பணத்தை உள்ளே போடுபவர்கள் மட்டுமே அவர்களுக்கு பயனாளிகள், அவர்களுக்கு பயனை கொடுக்கக்கூடியவர்கள். நீங்கள் யாரும் அவங்களுக்கு தேவையில்லை. அதனால் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்தடுத்து ஒரு 8 நிபந்தனைகளை நிறுவனம் வந்து கொண்டு வருதா, அப்படி கொண்டு வர இருக்கிறதா. இதெல்லாம் ஜூலை 1 இருந்து இதெல்லாம் அமலுக்கு வரதாகவும் நம்ம வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் இது வந்து மைவி3 எம்டி ஃபாரம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வந்து என்ன பண்ணுவார், எம்டி அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவார். ஆனால் இது வந்து 100% உண்மையா இந்த தகவல் எல்லாம் அப்படின்னா 100% உண்மை அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 5 வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ 5 வீடியோவுக்கு வந்து ₹1 மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், இன்கம்மாக வரும். முதல்ல ஒரு வீடியோவுக்கு ₹5 அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது இல்லையா? அதெல்லாம் கிடையாது. ஒரு வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு 5 வீடியோவுக்கு உங்களுக்கு ₹1 மட்டும்தான் வரும். சரி, நான் வந்து ஏதோ ஒரு ஏசியன் பெயிண்ட் விளம்பரம் பார்க்குறேன், இல்லை வேறு ஏதாவது சோப்பு கம்பெனி, சீப்பு கம்பெனி, அந்த கம்பெனி இந்த கம்பெனி அந்த கம்பெனி விளம்பரத்தை பார்க்குறேன், அந்த கம்பெனி மைவி3க்கு வருமானம் கொடுக்குது, அதிலேருந்து எனக்கு வருமானம் கொடுக்குறாங்கன்னா ஓகே. ஏன்னா நீங்கள் 5 விளம்பரத்தை பார்க்கும்போது இத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னா அந்த நிறுவனத்துக்கிட்ட கணக்கு காமிச்சு இவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம். இவங்களே விளம்பரம் எடுத்து இவங்களே கொடுக்குறதுக்கு அதுக்கு எதுக்கு 5 பேருக்கு ஃபஸ்ட்டு ₹1 தான், அப்புறம் அடுத்தடுத்து போகிறவங்களுக்கு தான், அது 5 வீடியோவுக்கு மேலே தான் அப்புறம் உங்களுக்கு இவ்வளோ ஆட் ஆகும் அவ்வளோ ஆட் ஆகும் ரெசிஸ்டன் எதுக்கு கொண்டு வராங்க? முதல்ல இந்த விளம்பரத்தை பார்க்குறதா பணம் அப்படிங்கிறதே முதல்ல இந்த நிறுவனத்துக்கு தேவையில்லாதது. இது இவங்களா வந்து எப்படி சும்மா அவங்களுக்கு காசு கொடுக்கறது? சரி ஓகே, ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து வேலை இல்லாதவனுக்கு ஒரு வெட்டி வேலையை கொடுப்போம், விளம்பரத்தை பார்க்க வைப்போம். ஏன்னா விளம்பரத்தை பொதுமக்கள் பார்த்து அந்த பொருளை வாங்கி அந்த பொருளுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் பரவாயில்ல. இவங்க ஆல்ரெடி மெம்பரு இல்லையா? இப்போ மைவி3னுடைய உறுப்பினர்களே ஆல்ரெடி உள்ளே வந்து மைவி3னுடைய சிறப்பு என்ன, அதோடைய பெனிஃபிட் என்ன, அதோடைய இது என்ன, அது என்ன, ஆஹா ஓகே என்னெல்லாம் தெரிஞ்சவங்க. இவங்களே மீண்டும் மீண்டும் விளம்பரத்தை பார்க்கறதுனால சேல்ஸ் எந்த அளவுக்கும் நமக்கு என்ன ஆக போகிறதில்ல, க்ரோ ஆக போகிறதில்ல. அப்போது இந்த ப்ராடக்டை பற்றி தெரியாதவங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கும்போது தான் ப்ராடக்ட் விற்கும். இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம வந்து டிவியில் ஒருத்தவங்க வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த விளம்பரத்துக்கு அவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணி விளம்பரம் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழில் மட்டும் இல்லை எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்லேயே இன்றைக்கி 200 சேனலுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த சேனலை போய் திறந்தாலும் உங்களுக்கு வந்து எல்லா சேனல்லையும் என்ன பண்ணுறாங்க, அவங்க விளம்பரம் கொடுக்குறாங்களா? அப்போ ஆல் ஓவராக நீங்கள் பார்க்கும்போது ஒரு கேபிள் டிவியில் ஒரு கேபிளில் நம்ம கிட்டத்தட்ட 200-300 சேனல் வருதுன்னா நீங்கள் எல்லா மல்டி லாங்குவேஜில் வந்து அதே விளம்பரம் இருக்கும். ஏன் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா மக்களை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா மக்கள் பார்க்க தான் அது என்ன ஆகும், பிராண்ட் ஆகும். தெரியாத ஒரு பொருளை மக்கள் போய் என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்து பார்க்க மாட்டாங்க. அதாவது கடையில் போய் வாங்கி காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒரு பொருள் அப்படிங்கும்போது ஆமாம் இந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு பரிச்சயமான ஒரு பொருளை என்ன பண்ணுவாங்க, மக்கள் வாங்குவாங்க. இதுதான் பிராண்டை வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணி பிராண்டினுடைய என்ன சொல்கிறது மக்களை ரீச் பண்ண வைக்கிறது, ஒரு பிராண்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்டையர்லி இவங்க உறுப்பினர்களே பார்க்க வைக்கிறாங்க. இவங்க உறுப்பினர்களே இந்த பொருளை வாங்கத்தான் போகிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னா இவங்க ஆல்ரெடி கஸ்டமர்ஸாக இருக்கும்போது அந்த பொருளை வாங்குவாங்க. இவர்களையே மீண்டும் மீண்டும் விளம்பரம் அந்த பொருளை பார்க்க வச்சு அதுக்கு வந்து சீலிங் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி இதெல்லாம் வந்து முதல்ல இது அதான் நான் முதலே சொன்ன மாதிரி இவங்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு தீம் ஒரு MLM கான்செப்டில் இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு விளம்பரம் பார்த்து அவங்கள என்ன பண்ணலாம், விளம்பரம் பார்த்தா காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு டம்மியாக வச்சது தானே எல்லாமே. இதனால் வந்து கம்பெனிக்கு எந்த ஒரு வருமானமும் ஜென்ரேட் ஆக போகிறது இல்லை. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏற்கனவே எல்லாரும் KYC அப்டேட் பண்ணிட்டாங்க, எல்லாம் இது பண்ணிட்டாங்க. மறுபடியும் வந்து செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்ம் கொடுக்கணுமா? நீங்கள் ஏற்கனவே போய்ட்டு செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணியிருந்தாலும் எம்டி அதில் சொல்லுவாராம். எம்டி சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் ஒரு செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்ம் வந்து என்ன பண்ணணுமா, கொடுக்கணுமா. அப்புறம் பின் வேலெட்டில் வந்து நமக்கு வந்து பின் வேலெட்டு அப்புறம் ப்ராடக்ட் வேலெட்டு இதெல்லாம் இருந்துச்சாமா. இதெல்லாம் வந்து இருக்கிறத என்ன பண்ணுறாங்களா, ரிமூவ் பண்ணுறாங்களாம். அப்போ வந்து முதல்ல 8 சேஞ்சஸ் அதில் மொதல் சேஞ்சஸ் 5 வீடியோவுக்கு உங்களுக்கு ₹1 தான். ரெண்டாவது உங்களுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை மறுபடியும் நீங்கள் கொடுக்கணும். மூணாவது பின் வேலெட்டு ப்ராடக்ட் வேலெட்டு இந்த அந்த இதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, இந்த 2ஐயும் ரிமூவ் பண்ண போகிறாங்க. அப்புறம் டைம் சேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனு. இப்போ நீங்கள் க்ரோம் மெம்பராக இருக்கிறீங்க,
குரோம் மெம்பராக இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த 480 ரூபாயை ஏர்ன் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன ஆகும், அந்த விளம்பரம் ரொம்ப நேரம் பார்க்குற மாதிரி இருக்கும். சரி, நீங்கள் ஷார்ட்டாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் கீழே உங்களுக்கு டவுன்லைனில் ஒருத்தர் கொண்டு வாங்க, ஒருத்தர் கொண்டு வந்தால் உங்களுக்கு இவ்வளோ டைம் சேவ் ஆகும், அது போக கமிஷனும் கிடைக்கும். அவரை வந்து 1,24,000 சம்திங் வந்து அவரு குரோம் மெம்பராக பணத்தை கொடுத்து வந்துட்டார் அப்படின்னா அதுலேருந்து 6,000 ரூபா உங்களுக்கு டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு உங்கள் வேலெட்டுக்கு போட்டுறாங்க. அது போக அவர் டெய்லி ஒரு 200 ரூபா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது போக உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் உங்களுக்கு அந்த விளம்பரம் பார்க்குற நேரம் மிச்சமாகும். அப்படிங்கிறதெல்லாம் இருந்ததை இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த டைம் சேவரை வந்து அவங்க தூக்க போகிறாங்களாம். அந்த டைம் சேவர் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு இருக்காது. அதில் உள்ள வந்து இன்னர் டபுள் ஸ்டார் இது மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் தூக்குறாங்க. அடுத்தது வீக்லி ஒரு நாள் ஹாலிடேஸ். ஸோ எல்லோரும் உழைச்சி ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டதுனால மைவி3 நிறுவனம் என்ன பண்ணுது, வீக்லி ஒரு நாள் ஹாலிடேஸ் கொடுக்குறாங்க. அதுவும் எந்த நாள்னா செவ்வாய்க்கிழமை கொடுக்குறாங்கண்ணா. செவ்வாய்க்கிழமை ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை வந்து முருகனுக்கு உகந்த நாள். ஸோ அன்றைக்கி எல்லோரும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு முருகனை வழிபட்டுட்டு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷப் ஆகி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வேலை செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக செவ்வாய்க்கிழமை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க, வீட்டில் இது நான்வெஜ் எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு குழந்தைங்களோட ஃப்ரீயாக இருப்பாங்க. அன்னைக்கு கொடுக்குறத விட்டுட்டு செவ்வாய்க்கிழமை கொடுத்து என்ன லாஜிக் இருக்குது சொல்லுங்கள்? ஏன்னா இப்போ விளம்பரம் பார்க்குறதுக்கு அவங்க மணிக்கணக்காக உட்காந்து விளம்பரம் பார்த்துட்டு இருக்கணும். இப்போ சண்டே வந்து அவங்க இதையே குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் போட்டு வச்சுருந்தாங்கன்னா எல்லா மொபைலும் உட்காந்து இதையே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ சண்டே ஒரு நாள் லீவ் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க அதை விட்டுட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் சண்டேலாம் கிடையாது, செவ்வாய்க்கிழமை. ஏன்னா செவ்வாய்க்கிழமை வந்து முருகனுக்கு உகந்த நாள். அதனால் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து வீக்லி ஹாலிடேஸ் கொடுக்குறாங்களாம். இதெல்லாம் வந்து நமக்கு பயங்கரமான ஒரு காமெடியாக இருக்குது. இப்போ வந்து வீக்லி ஹாலிடேஸா? எதுக்கு வீக்லி ஹாலிடேஸு? உங்களுக்கு தான் உலகின் முதல் நிறுவனமாக வரப்போகிறீங்க. இதனால் வரைக்கும் வீக்லி ஹாலிடேஸ் கொடுக்காதவங்க இப்போ எதுக்கு ஹாலிடேஸ் கொடுக்குறீங்க? இன்னும் தீவிரப்படுத்தி உங்கள் ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்ணுவீங்களா? உங்கள் ஒர்க்கை வந்து குறைச்சிட்டே வருவீங்களா? வீக்லி ஒன்று ஹாலிடேஸ். ஆமாம். அடுத்தது குரோம் மெம்பருக்கு வந்து சீலிங் இன்கம். இப்போ ஒருத்தர் குரோம் மெம்பராக இருக்கிறாரு, குரோம் மெம்பரை நீங்கள் இன்ட்ரோ பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணுறாங்க, அதை பாதியாக கட் பண்ணி உங்களை வந்து 100 ரூபா மட்டும் தான் கொடுப்பாங்களாம். முதல் 7 மெம்பர் நீங்கள் குரோம் மெம்பரை கீழே கொண்டுட்டு வந்துட்டு இருந்தீங்க. இப்போ 14 மெம்பரை நீங்கள் குரோம் மெம்பரை கொண்டுட்டு வரணும். அந்த 14 மெம்பரும் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இதை வந்து ஃபுல்லாகவே வரும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. இன்னொரு தகவல் இல்லை, நீங்கள் சேர்த்த வரைக்கும் எத்தனை குரோம் மெம்பரை உங்களுக்கு கீழே கொண்டு வந்தீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு கொண்டுட்டு வந்த வரைக்கும் உங்களுக்கு 200 ரூபா கொடுத்துட்டு இருந்தது இப்போ 100 ரூபாயாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தரப்பு சொல்கிறாங்க. எது உண்மை அப்படின்னு நமக்கு மறுபடியும் எம்டி வந்து அவர் சொல்லுவார் தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வாரத்தின் ஒரு நாள் வருமானத்தை நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும். அந்த பொருளை அது ஆகுமோ ஆகாதோ, அதை சாப்பிட்டா நமக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ, அது பயனுள்ளதா பயன் இல்லையா, அதெல்லாம் கிடையாது. வாரத்தின் ஒரு நாள் வருமானத்தை நீங்கள் என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும். அடுத்து வந்து வானவில் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அப்டேட் கொண்டு வராங்களாம். அந்த வானவில் அப்படிங்கிற அப்டேட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து 2 நாள் வருமானத்தை ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணுமா? ஏன்னா யாருமே அங்கே வாங்குறதில்ல. பொதுமக்கள்லாம் வந்து அந்த ப்ராடக்டை வந்து இது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று, இதை வாங்கி தான் ஆகணும், இல்லைன்னா நான் உயிர் வாழ முடியாத மாதிரி பொருள் யாரும் கிடையாது. ஏன்னா ஸ்டோரில் எல்லாமே காக்கா ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே யாருமே வந்து ஸ்டோரில் வாக்கிங்ஸே கிடையாது. அப்போது குரோம் மெம்பர் என்ன சொல்கிறாங்க, இவங்களே வச்சு என்ன பண்ணுறாங்க, அங்கே உள்ள வந்து பொருளை நீங்கள் வாங்கி ஆகணும். நீங்கள் ஏற்கனவே அவங்க வந்து ஹெர்பல் கேப்சூல்லாம் கொடுத்தது அதெல்லாம் வந்து நிறைய பேர் குப்பையில் தான் பிடிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே வச்சுருக்கிறாங்க. என்கிட்ட கூட 2 டப்பா இருக்குது. அப்போது எல்லோரும் எங்கள் நெருங்கின உறவினர்களாக இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து டப்பா இந்தாங்க, இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் கொடுத்துட்டு போனாங்க. அவர் மெம்பர் ஆன புதுசில் கொடுத்துட்டு போனாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு டப்பா 3500 ரூபா, அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை அப்படியே குப்பையில் போட்டு வச்சுருக்கிற கணக்காக பொறிச்சிருக்கிறாங்க. இது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த அப்டேட்ஸ் எல்லாம். 8வது அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம வந்து ஒரு டைம் குரோம் மெம்பர் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு லைஃப் டைம் இன்கம் அப்படி இருந்துச்சு இல்லையா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்தது வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மறுபடியும் அதை ரினியூவல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலும், ஒரு தரப்பு வந்து ரினியூவல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு தரப்பு அப்படிலாம் கிடையாது, இது வந்து ஒரு கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னும், ஆனால் இன்னொன்று கன்ஃபார்மு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எவ்ரி 10 lakh இன்கம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு தடவை 10 லட்ச ரூபா நீங்கள் இன்கம் எடுத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் மறுபடியும் 1,25,000 சம்திங் 24,000 சம்திங் வருது இல்லையா, அந்த அமௌண்ட்டை கட்டி நீங்கள் மறுபடியும் குரோம் மெம்பராக ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரப்போகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு தகவல் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குரோம் மெம்பருக்கு வந்து
முதல்ல வந்து குரோம் மெம்பராக சேர்ந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே 1,24,000 சம்திங் கொடுப்பாங்க, உள்ளே போயிடுவாங்க. இப்போது 6% வந்து அவங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து கட்டி, அப்போது 1,24,000 சம்திங் ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி அது சேர்த்து தான் அவங்க குரோம் மெம்பராக அடுத்து உள்ளே வர முடியும். அந்த தொகையை சேர்த்து கொடுத்து தான் அவங்க குரோம் மெம்பராக வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. அப்போது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க வருமானம் அப்படிங்கிறது இப்போ போச்சா, ஒன்று ரினிவல், இல்லைன்னா எவரி 10 lakh நீங்கள் இன்கம் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் நீங்கள் ரினிவல் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் வரப்போகிறதா ஜூலை 1லேருந்து இந்த அப்கிரேட்லாம் வரப்போகிறதா வந்து சொல்கிறாங்க. இதில் என்னென்னா நமக்கு வந்து வீக்லி நமக்கு ஒரு நாள் ஹாலிடேஸ் விட்டோம் அப்படின்னா இப்போ 480 ரூபா ஒருத்தங்க சம்பாதிக்கிறாங்கன்னா இப்போ மாதத்துக்கு ஒரு நாள் வாரத்துக்கு லீவுங்கும்போது 4 நாள் அவங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு மாதத்தினுடைய விடுமுறை நாள் வருது. அப்போ 4 நாளுங்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது, இந்த அமௌண்ட்டில் வந்து 1,920 ரூபா அவங்களுடைய இன்கம்லேருந்து என்ன ஆகுது, அவங்களுக்கு கட் ஆகுது. இப்போ அதே மாதிரி அந்த லீவு நாள் கழிச்சோம் அப்படின்னா 26 நாள் ஒரு மாதத்துக்கு மொத்தம் அவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் டேஸுங்கிற மாதிரி கொடுத்து, அப்போது அந்த 26 நாளைக்கு ஒரு நாள் 26 நாளைக்கு 450 ரூபா கணக்கு போட்டிங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து மொத்தம் 12,450 ரூபா அவர்களுடைய இன்கம்மாக வருது. இதில் 1 டே இன்கம் நீங்கள் என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணிடணும். பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதில் 480 ரூபா போச்சா, இது வந்து இப்போ இருக்கிற நிலைமை. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, வானவில் அப்படிங்கிற அப்டேட் வந்ததுக்கப்புறம் 2 நாளுடைய வருமானத்தை நீங்கள் என்ன பண்ணணும், அதில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ்க்காக நீங்கள் செலவு பண்ணி ஆகணும். இப்படி பார்க்கும்போது ஒரு நாள் இன்கம்மையே நீங்கள் வச்சுக்குவோம். அப்படி கணக்கு போட்டு ஒரு நாள் இன்கம் போச்சு, அதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ்க்காக போச்சு அப்படின்னா நமக்கு வந்து இப்போ 12,000 ரூபா என்ன ஆகுது, ஒரு மாதத்தினுடைய இன்கம்மாக வருது. இதில் சர்வீஸ் டேக்ஸ் 10%, அப்புறம் டூர் வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10% போடுறாங்க. இந்த டூர் வேலெட்டு தான் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இன்கம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்கமுக்கும் உங்களுடைய வருமானத்துலேருந்து 10% என்ன பண்ணுறாங்க, அந்த டூர் வேலெட்டுங்களை அவங்க உங்களை கொண்டு போய் அந்த பணத்தை அதில் வச்சிடுறாங்க. டூர் வேலெட்னு என்னங்க, டூருக்கு கூப்பிட்டு போவாங்களா, டூர்லாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க. அந்த பணத்தை தான் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுடைய ரினிவல் அமௌண்ட்டாக நாளைக்கு வந்து எவ்ரி 10 lakh அப்புறம் அவங்க அந்த பணத்தை எடுத்துக்குவாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வாங்க முடியாதுல்ல. அதனால் உங்கள்கிட்ட கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க, பிடித்தம் செய்துட்டு அந்த பணத்தை கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்னென்னா இப்போ நிறையா பேர் வந்து ஜிஎஸ்டி கணக்கு போட்டு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டிங்க இல்லை எக்ஸ்க்ளூட் ஜிஎஸ்டிங்க ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு கேட்டு வாங்கிட்டு அவங்க ப்ராப்பராக ஐடி பண்ணலை அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி பணமும் அவங்களுக்கு தான். ஏன்னா நீங்கள் கரெக்டாக வந்து உங்களுடைய நீங்கள் பணம் கொடுக்குறதெல்லாம் ப்ராப்பர் அக்கௌண்ட்டில் போய் அவங்களுடைய ப்ராப்பர் அக்கௌண்ட்டில் இருந்து அதை வந்து ஆடிட்டிங் ஆகி இப்படிலாம் வரும்போது அவங்க ஜிஎஸ்டி கணக்கு காமிச்சு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுவாங்க. இது அன்அக்கௌண்ட்டில் போச்சு, பணம் வந்து கையில் வாங்குறாங்க, இல்லை யாரோ ஒரு பேர் தெரியாத பேரில் அக்கௌண்ட்டில் வந்து வாங்குறாங்க, மைவி3 ஆட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தின் பேரில் வாங்காமல் தேர்ட் பார்ட்டியில் வாங்குறாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி அங்கே ப்ராப்பராக காமிக்க மாட்டாங்க. அப்போ அந்த 10% என்ன பண்ணுவாங்க, அவங்களே வந்து வரி ஏய்ப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இதில் 10%, அதில் 10%, 20% போச்சா, அப்போ டோட்டல் உங்களுக்கு வந்து 2,400 ரூபா ஒரு குரோம் மெம்பருக்கு வர வேண்டிய வருமானம் என்பது இதில் கட் ஆகுது. மொத்தமாக உங்களுக்கு அடுத்து கடைசியாக எவ்வளோ பேலன்ஸாக நிற்கும் அப்படின்னா உங்களுக்கு 9,600 ரூபா குரோம் மெம்பருடைய வருமானமாக உங்களுக்கு வரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, அரசல் புரசலான ஒரு அப்டேட்டு. ஏன்னா வந்து சேர்மன்ஸ் இருக்கிறாங்க, ஸ்டோர் வச்சுருக்க ஸ்டோர் ஓனர்ஸ் இருக்கிறாங்க, இவங்க கூடலாம் அடிக்கடி வந்து அவங்க மீட்டிங் போடுறதாகவும், அப்புறம் ஸ்டார் ஹோட்டலில் நம்ம வந்து எம்டி வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமான டின்னர் எல்லாம் கொடுத்து இந்த ஸ்டோரு ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு அவங்களெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் ஒரு சைடு தகவல் வருது. ஸோ இப்போ எம்டி ஃபாரம் யூடியூப் சேனலில் அவர் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாமே வந்து இப்போ என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா இது மாதிரியான அப்டேட்டு, அது மாதிரியான அப்டேட்டு, அப்படி வரப்போகுது, இப்படி வரப்போகுது, இது எல்லாமே புதுசாக அடுத்தது வரவங்களுக்கு பேசுகிறாங்க இல்லையா. இப்போ வந்து அவங்க பிஎம் மெம்பரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க புது ஆளுகளை உள்ளே கொண்டு வரதுக்கு. புது ஆளை உள்ளே கொண்டு வரும்போது அவங்களுக்கு இவ்வளோ 6% ப்ளஸ் டேக்ஸோடு கட்டணும், அடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு நாள் பர்ச்சேஸை அதாவது ஒரு நாள் இன்கம்மை பர்ச்சேஸ்க்காக பண்ணணும், இப்படி எல்லாம் சொல்கிறாங்க. சரி, பழைய மெம்பருக்கு என்னங்க பண்ண போகிறீங்க? பழைய மெம்பர் ஆல்ரெடி உங்களுக்கு விளம்பரம் பார்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் அவங்களுக்கு உண்டான இன்கம் வந்து வேலெட்டில் ஆடிட்டே இருக்குது. இவர்களுக்கு என்ன ஆச்சு, இவர்களுடைய கெதி என்ன, இவர்களுக்கு என்ன கொடுக்க போகிறீங்க, எப்போ பேமெண்ட் கொடுக்க போகிறீங்க, இதை எதுவுமே எந்த அப்டேட்டுமே கொடுக்காமல் இருக்கிறாங்க. நான் மக்களுக்கு திரும்ப சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா தயவு செய்து நீங்கள் எல்லாரும் போய் பாதிக்கப்பட்ட நீங்கள் போய் கையை தூக்கி நான் பாதிக்கப்பட்டேன், என்னை இப்படி சொல்லி தான் இதுக்குள்ளே கொண்டு வந்து பணத்தை போட வச்சாங்க. ஆனால் இப்போ என்னாச்சுன்னா நான் இந்த மாதிரியான சஃபர் ஆகிட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறீங்க, 2 லட்சத்துக்கு மேலே இருக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லோரும் போய்
உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னா நீங்கள் இம்மிடியேட்டாக கேஸ் ஃபைல் பண்ணுங்கள். கேஸ் ஃபைல் பண்ணி உங்களோட பணத்தை நீங்கள் கொடுத்தப்போ வச்சுருந்த ரெக்கார்டையெல்லாம் நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணி இந்த மாதிரி பணம் கொடுத்தேன், இப்படி சொன்னாங்க, இதெல்லாம் டீட்டெயிலும் கொடுத்து எனக்கு கிளைம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இம்மிடியேட்டாக நீங்கள் கேஸு கொடுக்கல அப்படின்னா இப்படி தான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. நான் இதை ஆரம்பத்தில் முதல் வீடியோவிலேருந்து சொல்கிறேன். பார்க்காதவங்க மைவி3 பற்றி நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட எல்லா வீடியோவையும் நீங்கள் போய் வெரி ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவிலேருந்து எடுத்து பாருங்களேன். இந்த எம்எல்எம் கான்செப்ட் நிறுவனம் எப்போவுமே உங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியாது என்று சொல்லவே சொல்லாது. என்னால் கொடுக்க முடியல, நான் வந்து லாஸ் ஆகிட்டேன், இல்லை அப்படி ஆகிட்டேன், இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. உங்களுக்கு வந்துடும், இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வந்துடும், அப்படி வந்துடும், இப்படி வந்துடும், இப்படி போய் வந்துடும், அப்படி போய் வந்துடும், இதெல்லாம் வந்து புது மெம்பருக்கு கொடுப்போம், பழைய மெம்பருக்கு என்னென்ன பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம், இப்படியே சொல்லியே அதோடைய காலம் என்பது கடந்து போயிட்டே இருக்கும். அப்புறம் எந்த முடிவுமே தெரியாமல் உங்களுக்கு அது அப்படியே நிறையா இதுன்னு அப்படி தான் இருக்குது. எந்த முடிவுமே தெரியாமல் அப்படி தான் இருக்குது. யாராவது போய் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேணால் கிளைம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாமல் கேஸே கொடுக்காம இப்படி காத்துகிட்டே இருக்கிற உங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போகும். இவருடைய பேச்சை நம்பி இப்படி கேஸ் கொடுத்தா எம்டி கூட லாஸ்ட்டு ஒரு ஆடியோவில் சொல்லியிருக்கிறாரு, அவர் ஆடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போட்டார் இல்லையா, அதை சொல்லியிருக்கிறாரு, நல்ல வேளை நீங்கள் யாரும் கேஸ் கொடுக்கல, கேஸ் கொடுத்துருந்தா இது ஒரு பஞ்சாயத்தில் போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவங்களுக்கு நீங்கள் கேஸ் கொடுக்காமல் இருக்கிறது எனக்கு சாதகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக டிக்ளேர் பண்ணுறாங்க. உங்களுக்கு சாதகமாக தயவு செஞ்சு யோசிச்சிங்க. மக்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் வந்து கடன் வாங்கி போட்டுட்டு கடனை கட்ட முடியாமல் அவதிப்பட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். மீண்டும் போயிட்டு அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு நீங்கள் இவர்களே நம்பி இருக்க வேண்டாம். உங்களுக்கு பணம் வேண்டுன்னா இதை செய்யுங்க. எதைன்னா முதல்ல உங்கள் போய் ஒரு கேஸை ஃபைல் பண்ணுங்கள். எல்லாரும் போய் ஃபைல் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வெயிட் பண்ணாதீங்க. ஸ்டோர் ஓனர்ஸை விட்டுருங்க, உங்களுக்கு மேலே லீடர்ஸை விட்டுருங்க. அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் பணம் சம்பாரிச்சிட்டாங்க, அவங்க மூலிமா பெனிஃபிட் பார்த்துட்டாங்க. மறுபடியும் இவங்க ஏதாவது கொண்டு வருவாங்க, அதில் ஏதாவது 10 பேர் சேர்த்து விட்டு நம்ம பணம் பார்க்கலான்னு தான் அவங்க நினைப்பாங்க. அவங்கெல்லாம் விட்டுடுங்க. உண்மையாக உங்களுக்கு நீங்கள் பணம் போட்டு சஃபரானவங்க எல்லாருமே தயவு செய்து போய் உடனே கேஸை ஃபைல் பண்ணுங்கள். நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணால் மட்டும்தான் காவல்துறை இதை சிவிலான ஆக்ஷன் எடுக்க முடியும். ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் வந்து கேஸை ஃபைல் பண்ணாமல் சந்தேகத்தின் பேரில் வேற ஒரு கேஸோ இல்லை ஒரு 2 பேர் 3 பேர் கொடுக்குற கேஸோ வச்சு பெருசாக அவங்களாம் என்ன பண்ண முடியாது, ஆக்ஷன் எடுக்க முடியாது. பாதிக்கப்பட்டவர்களுடைய முழு பாதிக்கப்பட்டவர்களும் மொத்த பாதிக்கப்பட்டவர்களுடைய எல்லோருமே வந்து கேஸ் கொடுக்கும்போது தான் அது என்னாகும், ஒரு அழுத்தம் பெறும், உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். ஸோ தயவுசெய்து இதை செய்யுங்க. இந்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பாய்.